நம்ம இந்த சைட்டில் பேஸ்மெண்ட் லெவல்லையே ப்ளம்பிங் லைன்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். எதுக்காகன்றதை இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். இந்த சைட்டோட டைமென்ஷன் 30 ஃபீட் லென்த், 15 ஃபீட் வித். இந்த சைட்டில் வந்து செட்பேக் ஏரியா நம்ம ப்ரொவைட் பண்ணல. பேக் சைட் மட்டும் தான் 2 ஃபீட் செட்பேக் ஏரியா கொடுத்துருக்கோம். சைடில் நமக்கு செட்பேக் ஏரியா இல்லைன்ற ரீசன்னால நம்ம பேஸ்மெண்ட் ஸ்டேஜ்லேயே வேஸ்ட் வாட்டர் லைன், ட்ரைனேஜ் லைன், போர் வாட்டர் இன்லெட், சம்ப் வாட்டர் இன்லெட் லைன் இப்போயே நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டோம். ட்ரைனேஜ் லைனுக்கு 5 இன்ச் பைப்பும், வேஸ்ட் வாட்டர் லைனுக்கு 4 இன்ச் பைப்பும், போர் வாட்டர் இன்லெட்டுக்கு 1.25 பைப்பும், சம்ப் வாட்டர் இன்லெட்டுக்கு 1.25 பைப்பும் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். நம்ம இந்த பைப்பை பேஸ்மெண்ட்லேயே ப்ரொவைட் பண்ணியிருக்கோன்றதுனால இதுக்கான ஸ்லோப்பை வந்து இப்போயே நம்ம ப்ராப்பராக கொடுத்துடணும். 10 ஃபீட்டுக்கு 1.5 இன்ச் ஸ்லோப் கொடுக்கணும். இதை ஓவரால் நமக்கு 30 ஃபீட் லென்த்துன்றதுனால நம்ம 4.5 இன்ச் கொடுத்துருக்கோம். ஃப்ரண்ட் சைட் அண்ட் பேக் சைட் ரெண்டு பக்கமுமே இந்த மாதிரி ப்ராப்பரான எண்டிகேப் கொடுத்து க்ளோஸ் பண்ணிடணும். எதுக்காக இந்த இடத்துல எண்டிகேப் போட்டு ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணுறோன்னா, நமக்கு ட்ரைனேஜ் கனெக்ட் பண்ணுறதுக்கு இன்னும் டைம் இருக்குது. அதுக்கிடையில் காங்கிரீட்டோ கலவையோ ஏதாவது போய் இதில் அடித்து பிளாக் ஆகிடக்கூடாது. ஒன்ஸ் இந்த பைப் போட்டதுக்கப்புறம் அது மேலே ஃபில்லிங் சாண்ட் போட்டு பேக் பண்ணிவிட்டு தான் பிசிசி ஒர்க் ஸ்டார்ட் பண்ணணும். கன்சல்டேட் பண்ணும்போது கடப்பாரை போட்டு இந்த பைப் வந்து டேமேஜ் பண்ணிடாத மாதிரி நம்ம சேஃப்டியாக பார்த்துக்கணும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் கன்ஸ்ட்ரக்ஷன் டிப்ஸ் தெரிஞ்சுக்க எங்கள் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. குவாலிட்டி கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.